தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விருதுநகரில் போர்மென்களை பயிற்சிக்கு அனுப்பாத 43 தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். விவரம். வணக்கம் கார்த்திகா. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் போர்மென்களை பயிற்சிக்கு அனுப்பாத 43 தொழிற்சாலைகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போர்மென் பணிக்கான கல்வி தகுதியுடைய கல்லூரிகள் இளங்கலை வேதியியல் 3ஆம் படிக்கும் மாணவ மாணவிகள் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தொழிலக பாதுகாப்பு பயிற்சி மைய இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கடந்த மே 9ஆம் தேதி சுதர்சன் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் விதிமுறைகளை மீறி செயல்படும் பட்டாசு ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 29ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பாதுகாப்பு குழு உறுப்பினர் கூட்டத்தில் பாதுகாப்பு தொழிற்சாலை பாதுகாப்பு மையத்தில் வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையும், 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையும், 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையும் ஆகிய வாரங்களில் காலை 10 மணி முதல் 5 மணி வரை போர்மென்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு பயிற்சி நடைபெற உள்ளதாக தொழிலக பாதுகாப்பு இயக்குநர் தகவல் தெரிவித்தார். இதில் பயிற்சியில் வராத தொழிற்சாலைகள் போர்மென்கள் மற்றும் மேற்பாளர்களுக்கு பயிற்சி மையத்திலிருந்து தபால் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. முதல் முறை அழைத்து வராதவர்களுக்கு 5000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், 2வது முறை அழைப்பு வராதவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், 3வது முறையாக வராதவர்களுக்கு அவர் பட்டாசு ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்படும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் முதல் முறை பயிற்சிக்கு அழைப்பு விடுத்து வராத 43 பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2வது முறையாக அனுப்பப்பட தொழிற்சாலைகளுக்கு 10,000 ரூபாய் உள்ளதாக 10,000 அபராதம் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் முறையாக சிவகாசி அரசு கலைக்கல்லூரியில் வேதியியல் படிக்கும் 3ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு போர்மன் பணிக்கான தகுதியுடையது என்பதால் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு 12 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் போர்மென்களை பயிற்சிக்கு அனுப்பாத 43 தொழிற்சாலைகளுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.